ஓம் சாந்தி. 15/8/2023 முரளியிலிருந்து கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, சுயதரிசன சக்கரம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் சொன்னார்ல பாபா. ஆன்சர், நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், இதை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதைதான் சுயதரிசன சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதுதான் சுயதரிசன சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நாம் எப்படி ராஜ்யத்தை அடைகிறோம்? அப்புறம் பாபாவின் உதவியின் மூலம் மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை மறைமுகமாக எல்லையற்ற தந்தையிடமிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். மறைமுகமாக தந்தையினுடைய உதவியின் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது கேள்வி, தந்தை என்ன டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார்? யோகத்தின் மூலம் கணக்கு வழக்கை முடியுங்கள் என்று தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். வரதான்ல ஃபர்ஸ்ட் லைன், யோகத்தின் மூலமாக கணக்கு வழக்கை முடியுங்கள் என்று டைரக்ஷன் கொடுக்கிறார். உள்நோக்கு முகம் என்றால் என்ன? புருவ மத்தியம் என்ற குடிசையில் அமர்ந்து தபஸ்வி மூர்த்தி ஆகி இருங்கள். இதுதான் உள்நோக்கு முகம் ஆகும். இதுதான் உள்நோக்கு முகம் ஆகும். அஞ்சாவது கேள்வி, எதை புத்திசாலித்தனம் என்று பாபா குறிப்பிடுகிறார்? தந்தை பிந்து சொரூபமாக இருக்கிறார், அதாவது புள்ளி சொரூபமாக இருக்கிறார். தந்தை புள்ளி சொரூபமாக இருக்கிறார். அவரை சரியாக புரிந்து கொண்டு நினைவு செய்வதுதான் புத்திசாலித்தனமாகும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது, உங்களுடைய புத்தியில் டேஷ் நினைவில் வருகிறது. எல்லைக்கு அப்பாற்பட்டது நினைவில் வருகிறது. உங்களுடைய புத்தியில் எல்லைக்கு அப்பாற்பட்டது நினைவில் வருகிறது. இரண்டாவது, நீங்கள் அமைதியாக அமர்ந்து டேஷ் அடைகிறீர்கள். மாயாவின் மீது வெற்றி அடைகிறீர்கள். நீங்கள் அமைதியாக அமர்ந்து மாயாவின் மீது வெற்றி அடைகிறீர்கள். மூன்றாவது, இல்லறத்தை டேஷ் என்று புரிந்து பராமரியுங்கள். இல்லறத்தை சேவை என்று புரிந்து பராமரியுங்கள். நான்காவது, பாபாவிற்கு சமமாக டேஷ் ஆக வேண்டும். ஞானம் நிரம்பியவராக ஆக வேண்டும். டேஷாக இருக்கக்கூடாது. வெகுளியாக, கள்ளம் கபடமற்றவராக இருக்கக்கூடாது. போலாவா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அச்சா, ஓம் சாந்தி.